காரைநகர் A42 கிராம சேவையாளர் பிரிவிலே வசிக்கின்ற பரமநாதி சண்முகராசா அவர்களுடைய மகன் தினேஷ், வயது 13, யாழ் போதனா வைத்தியசாலையிலே 6 நாட்கள் சிகிச்சை பெற்று பின்னர் கொழும்பு மொரலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார். மொரலை வைத்தியசாலையிலே 3 மாதங்களுக்கு மேலாக அவருக்கு சிகிச்சை நடைபெற்று வருகின்றது. மேலதிக சிகிச்சைக்காக 1,40,00,000 ரூபாய் தேவைப்படுவதாக வைத்தியசாலை வட்டாரத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிகிச்சைக்கான நிதியினை மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்திலே வசிக்கின்றார். அந்த நிதியினை கொன்று அந்த தன்னுடைய மகனுக்கான சிகிச்சைகளை செய்ய மிகவும் கஷ்டமான குடும்பம் என்றபடியினாலே புலம்பெயர் தேசங்களில் இருந்து வாழுகின்ற மக்கள், பொது அமைப்புகள் உங்களால் இயன்ற நிதிகளை இந்த 13 வயதுடைய சிறுவனுக்கு வழங்குவதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும். அந்த அவருக்கான நிதியினை நமது பிரதேசத்திலே பொது அமைப்புகள் அதற்கான நிதியினை சேகரித்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது அவருடைய தந்தையாருடைய கருத்துக்களை நாங்கள் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்றோம். பரமநாதி சண்முகராசா மகன் தினேஷ் வீட்டில் நவராத்திரி முதல் நாள் 5ஆம் தேதி வாயால் மூக்கால் ரத்தம் பெறந்து நாங்கள் வளந்தல வைத்தியசாலைக்கு அனுப்பி அதை இயலாதென்று பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி 6 நாள் பெரிய ஆஸ்பத்திரி சிகிச்சை பெற்று அதுகளையும் இயலாதென்று கொழும்பு மொரலை வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு இப்போ 3 மாதம் முடிவடைந்துள்ளது. அவர்களுக்கு 1,40,00,000 ரூபாய் தேவைப்படுவதனாலே அவர்களை மொரலை ஆஸ்பத்திரியிலே வைத்திருக்கின்றார்கள். இதற்கு பண உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.